முக்திகோபனிஷத்துல 2வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அத ஹைனம் ஸ்ரீராமச்சந்திரம் மாருதிஹி பப்ரச்ச கேயம் வா தத் சித்திஹி சித்யா வா கிம் பிரயோஜனம் இதி. ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமதேவன் கிட்ட கேட்டார், பகவானே, ஜீவன் முக்தி அப்படின்னா என்னது, விதேக முக்தி அப்படின்னா என்னது, அதுக்கான பிரமாணம் அப்படிங்கிறது என்னது, எங்கேயாக்கும் இந்த முக்தி எல்லாம் உண்டாகிறது, அந்த முக்தி சித்திக்கிறதால உள்ள பிரயோஜனங்கள் எல்லாம் என்னது இப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி கேட்ட கேள்விகளுக்கு பகவான் பதில் சொல்றார். சஹ உவாஜ ஸ்ரீராமஹா புருஷஸ்ய கர்த்ருத்வ போக்திருத்வ சுக துக்க ஆதி லட்சணஹா சித்த தர்மஹா க்லேஷரூபத்வாத் பந்தோ பவதி தத் நிரோதனம் ஜீவன் முக்திஹி. பகவானோடு ரிப்ளே அக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் சொன்னார், எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் அந்த சரீரங்கள் வழியா பலவிதமான வேலைகளை பண்ணி பலவிதமான அனுபவங்களால சுக துக்க விஷயங்களாயிருக்கிற பந்தனத்துல ஏற்படுறது. சித்த தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளேஷம், அதனால அது பந்தமாயிட்டு கணக்காக்கப்படுறது. இந்த ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து பலவித பிரவൃத்திகளை பண்ணி நான் என்னோடது இப்படிங்கிற பாவத்தோடு கூடி இருக்கிற அட்டாச்மெண்டோடு கூடி இருக்கிற விஷயங்களில தன்னை ஈடுபடுத்திக்கிறதுனாலே ஆக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறது. இதெல்லாம் வேண்டான்னு வைக்கிறதாக்கும் அந்த நிரோதம், அதாக்கும் ஜீவன் முக்தி. இந்த சரீரம் என்னோடது இல்லை, இந்த பொருள் என்னோடது இல்லை அப்படின்னு வேண்டா வேண்டான்னு வைக்கிற அந்த அவஸ்தையாக்கும் ஜீவன் முக்தி. பறந்து கிடக்கிற வானத்தோடு பக்கத்துல மண்ணால ஒரு குடத்தை நம்ம பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த வானத்திலையும் வானத்தை காணற மாதிரியே அந்த குடத்துக்குள்ளேயும் ஒரு வானத்தை நமக்கு சின்னதாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். அந்த குடத்தை உடைச்சு போட்டாலோ அதுக்கப்புறமா அங்க ரெண்டுங்கிற பாவம் இல்லை, அந்த ஆகாசம் அப்படிங்கிற ஒரே ஒரு பாவம் தான் உள்ளது. அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சு பறந்து கிடக்கிற பரபிரம்ம சைதன்யம், சரீரம் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஹிருதய குகைக்குள்ள ஜீவாத்மஸ்வரூபத்துல அடைஞ்சு கிடக்கும். அந்த சரீரத்தை விட்டு வெளியில வந்தாச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா அந்த சரீரத்துக்கும் அந்த ஜீவனுக்கும் எந்த விதமான பந்தமும் இல்லை.
எப்படியாக்குமோ வானத்துல மண்ணால ஒரு குடத்துக்குள்ள அந்த குடத்தை வானத்துக்கு நேர பிடிச்சு மேல தூக்கி பிடிச்சு நம்ம பார்த்தானா அந்த குடத்துக்குள்ளேயும் சின்ன ஒரு ஆகாசம் தெரியறது. அதுக்கப்புறம் அந்த குடத்தை உடைச்சு போட்டானா அதுக்குள்ள ஆகாசம் இல்லை, அந்த ஆகாசம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி இந்த சரீரங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் சரீரத்தை வேண்டான்னு தியஜிச்சானா நிரோதிச்சானா அதுக்கப்புறம் அங்க துவைத பாவம் அப்படிங்கிறது கிடையாது, ஏகமான அத்வைத பாவம் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த நிரோதமாக்கும் ஜீவன் முக்தி கடாகாசம் அப்படிங்கிறது குடம் அப்படிங்கிற பொருளால உபாதியினாலேயாக்கும் அப்படி ஒரு ஆகாசத்தை நமக்கு பார்க்கறதுக்கு சாதிச்சது. அந்த குடத்தை உடைச்சானா அதுக்கப்புறம் அங்க கடாகாசம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பிராராப்தங்கள் நில் பேலன்ஸ் ஆகிறத உண்டாகிறதாக்கும் விதேக முக்தி. ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் பிரமாணம் 108 ഉപനിഷത്തുക്കളാക്കും പ്രവൃത്തി തുടങ്ങിന പല விஷயங்களால இருக்கிற துக்க நிவர்த்தி அந்த துக்க நிவர்த்தியால கிடைக்கிற நித்திய ஆனந்த பிராப்தியாக்கும் பிரயோஜனம். சரீரத்துக்குள்ளேந்து அந்த ஜீவன் இந்த சரீரத்தை இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி உபேட்சிக்கிறதாக்கும் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் பரமாத்மாவில லயிச்சு மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லை அப்படிங்கிற அவஸ்தை அப்படின்னு உண்டாகிறது பிராரப்தங்களாயிருக்கிற வாசனா குணங்கள் இல்லாம பொறுத்தையாக்கும் அப்ப உண்டாகிறதாக்கும் விதேக முக்தி. ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் பிரமாணம் 108 உபனிஷத்துக்கள் வழி கிடைக்கிற அந்த நித்திய ஆனந்த பிராப்தி. மோட்சம் அப்படிங்கிற லட்சிய ஸ்தானத்துக்கு இந்த உபனிஷத்துக்கள் ஜீவனை கொண்டு செல்லுறது. அது தன்னால வந்து சேராது. இந்த ஜீவன் அதுக்கான கடின பிரயத்னத்தை செய்யத்தான் வேணும். ஜனிச்சு மரிச்சு ஜனிச்சு மரிச்சு இப்படி இருக்கிற வாழ்க்கையில எத்தனையோ ஜென்மங்கள் ஆயிட்டு இதுக்கான முயற்சிய அந்த ஜீவன் செஞ்சுட்டு இருக்கு. அரிதிலும் அரிதா கிடைக்கிற மனுஷ ஜென்மம் உபயோகிச்சு இந்த சரீரத்தை ஒரு வாகனமாயிட்டு உபயோகிச்சு லட்சியஸ்தானமா இருக்கிற அந்த முக்தி ஸ்தானத்துக்கு இந்த ஜீவனை கொண்டு செல்லறதுக்கு கடினமாக பிரயத்னம் அப்படிங்கிறது செய்யணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு ஒரு கார்லயோ பஸ்லயோ ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ எல்லாம் ஏறி உக்காந்துட்டு நமக்கு எங்க போனோமோ அந்த இடத்துக்கு போய் நம்ம சேருவோம். மனுஷனா பிறந்த நமக்கு நம்மளோட லட்சியம் அப்படிங்கிறது அந்த பரபிரம லயனமாக்கும் அப்படிங்கிறதுனால அந்த லட்சியத்துக்கு போய் சேரறதுக்கான ஒரு வாகனமாயிட்டு இந்த சரீரத்தை உபயோகிச்சு இந்த சரீரத்தால செய்யற சகல
சர்வமான விஷயங்களும் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செஞ்சு அப்படி நம்மளோடு பாவங்களையெல்லாம் இல்லாம பண்ணி அந்த பகவத் சைதன்யத்துல லயிக்கிற அந்த லட்சிய பிராப்தி அப்படிங்கிறதாக்கும் பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் அப்படிங்கிறது பிரயத்னத்தால உண்டாக்கி எடுக்கணும். புத்திரகாமேஷ்டி யாகத்தால புத்திரன் கிடைக்கிறதுக்காயிட்டான பகவான் கிட்ட இருக்கிற பிரார்த்தனையாக்கவே நடக்கிறது. ஒரு வியாபாரம் பண்ணினா அதிலேருந்து நமக்கு சம்பாத்தியம் கிடைக்கிறது. ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற யாகத்தால சொர்க்கம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதே மாதிரி வேதாந்த சிரவணாதிகள் வழி கிடைக்கிற அந்த சமாதியால ஜீவன் முக்தி தொடங்கினது நமக்கு சாத்தியமாகிறது. சர்வவிதமான வாசனைகளும் இல்லாம போனா மட்டும்தான் இந்த ஜீவன் முக்தி, அதே மாதிரி விதேக முக்தி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு சொன்னதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பகவான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் ഡീറ്റെയിൽ ആയിട്ടാക്കും ഇനി വരും ശ്ലോകങ്ങളില് ചൊല്ലപ്പെടുന്നത്. அதுக்கான கொஞ்சம் ஸ்லோகங்களை இதுல சொல்லப்பட்டிருக்கு. உது சாஸ்திரம் சாஸ்திரிதம் ச இதி பௌருஷம் திவிதம் மதம் தத்ர உது சாஸ்திரம் அனர்த்தாய பரமார்த்தாய சாஸ்திரிதம் உச்சாஸ்திரம் சாஸ்திரிதம் சேதி பௌருஷம் திவிதம் மதம் தத்ரோச்சாஸ்திரமனர்த்தாய பரமார்த்தாய சாஸ்திரிதம். இரண்டாவது ஸ்லோகம். லோக அவசானயா ஜந்தோஹோ சாஸ்திர வாசனயா அபி ச தேஹ வாசனயா ஞானம் யதாவத் ந ஏவ ஜாயதே லோகாவசானயா ஜந்தோ சாஸ்திரவாசனயாபி ச தேஹவாசனயா ஞானம் யதாவன்னைவ ஜாயதே. பிராணிகளுக்கு லோக வாசனையாலையும் சாஸ்திர அபியாசத்தாலையும் சரியான ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்லை. மூணாவது ஸ்லோகம். த்விவிதோ வாசனாவ்யூஹா சுபஹா ச ஏவ அசுபஹா ச தௌ வாசன ஔகேன சுத்தேன தத்ர. இப்படி இருக்கிற ஸ்லோகம். ஹே மாருதே, ஆஞ்சநேயா, வாசனா கூட்டம் அப்படிங்கிறது ரெண்டு டைப்ல இருக்கு. சுபம் அப்படின்னும் அசுபம் அப்படின்னும். சுபமான வாசனைகளும் அசுபமான வாசனைகளும். அதுல ரொம்ப ரொம்ப புனிதமான வாசனைகளில் நம்ம கொண்டு செல்லப்பட்டோம் அப்படின்னாக்கா அது வழியா மோட்சபதத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அதையாக்கும் இங்க பகவான் சொல்றார், பரிசுத்தமான வாசனைகளால கொண்டு செல்லப்படுற ஒரு ஜீவன் கிரமேண என்னோட பதத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு சொல்றார் பகவான்.
ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ற மாதிரியாக்குமே சொல்லப்படுறது. அதனால சொல்றார் பகவான், ஆஞ்சநேயா, மாருதா, வாசனா கூட்டம் அப்படிங்கிறது ஔகம் ஜனன கூட்டம். கூட்டம் அப்படிங்கிறது சுபம் அப்படின்னும் அசுபம் அப்படின்னும் 2 டைப்ல இருக்கு. அதுல நீ செலக்ட் பண்றபடி இருக்கும் உன்னோட ஜீவன் போற வழி. நீ ரொம்ப ரொம்ப புனிதமான வாசனைகளாலே ஆக்கும் உன்னோட ஜீவன் கொண்டு போகப்படுறது அப்படின்னாக்கா, புனிதமான வாசனைகளை செஞ்சு நல்ல நல்ல வேலைகளெல்லாம் செஞ்சாக்கும் நீ ஜீவிக்கிறாய் அப்படின்னா, அதனால நீ கிரமேண என்னோட பதத்தை பிராபிப்பாய் அப்படின்னு பகவான் சொன்னார். அப்படி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டான வாசனைகளாக்கும் உனக்கு இருக்கு அப்படின்னாக்கா, அசுப வாசனைகளாலேயாக்கும் நீ கொண்டு செல்லப்படுறாய் அப்படின்னாக்கா, நீ சங்கட கடலா இருக்கிற இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு மறுபடியும் வந்து சேருவாய். 5-7 ஸ்லோகங்களை ஒரு சேர அர்த்தம் சொல்லப்படுறது. அந்த ஸ்லோகங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு ஒரு ஈஸி ஆயிட்டாக்கும். இப்படி 2 சேர்ந்து அர்த்தத்தை சொல்லப்படுறது. 2 ஸ்லோகங்களை ஒரு சேர கூட்டி சேர்த்தி அன்வயிப்பிச்சாதான் கரெக்டான ஒரு மீனிங் ஒரு சில ஸ்லோகங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்லோகங்களா அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு சில ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்களோ 3-4 ஸ்லோகங்களோ எல்லாம் ஒரு சேர ചേർത്തിനാதான் അതിനോട് അർത്ഥം ഒരു പരിപൂർണതയില கிடைக்கும். அதனால இங்க 5-6 ஸ்லோகங்களை ஒரு சேர சொல்லப்படுறது. प्राक्तनस्तदसौ यत्नजेदव्यो भवदा कबे शुभ अशुभाभ्यां मार्गाभ्यां वहन्ति वासना सरित्. இது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம், பௌருஷேன பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷு. ஏவ அவதாரயேது. ஸ்ரீராம பகவான் மாருதி கிட்ட சொல்றதாக்கும் பார்க்கிறோமே. அதனால மாருதி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார், இந்த வாசனா குணத்தை நீ பிரயத்னத்தால ஜெயிக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயத்னம் பண்ணவே வேணும். சுப அசுப மார்க்கங்கள் வழி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற வாசனா குணம் அப்படிங்கிற நதிய உன்னோடு பிரயத்னத்தால பௌருஷம் அப்படிங்கிற சக்தியால நீ சுபமார்க்கம் வழியா கொண்டு செல்லணும். அசுபத்தோடு கூடி இருக்கிற வாசனா குணத்தை அந்த அசுப விஷயங்களை எல்லாம் நிகழ்த்தி விட்டு சுபமார்க்கம் வழியா மட்டுமே உன்னோட குணங்களை நீ பிரகடனப்படுத்தவும் வேணும். 7வது ஸ்லோகம், அசுபாத்
चालिदं यादि शुभं तस्माद् अपि इतरद् पौरुषेण प्रयत्नेन लालयेद् चित्तबालकम्. ഓരോ ജന്മങ്ങളിലെയും இப்படி கண்டினியூஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறதாக்கும் வாசனா குணங்கள். இந்த ஜென்மத்துல நமக்கு பல பல ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் பூர்த்தியாகாதக்கு இறந்து போறத அதனோடு கண்டினியூஷன் ஆயிட்டு அடுத்த ஜென்மத்துல அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற தோணல் உண்டாகும். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் கெட்ட விஷயங்களை செய்யறதுக்கும் ஆன உந்துதல் உண்டாகும். இப்படி ரெண்டு டைப்ல வாசனா குணங்கள் இருக்கு. அசுப மார்க்கத்திலேருந்து நல்ல மார்க்கத்துக்கு நம்மளோட மைண்ட கொண்டு போகணும். கெடுதலான வழிகளுக்கு சஞ்சாரம் பண்ணாதக்கு நன்மையோடு பாதையில சஞ்சாரம் பண்ணணும். ஒரு குழந்தைய எப்படியாக்குமோ நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நேர்வழிக்கு கொண்டு போறோம். அதே மாதிரி இந்த சித்தத்தை பிரயத்னத்தால படாபாடுபட்டு கண்ட்ரோல் பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பகவான் ஆஞ்சநேயர் சுவாமிகிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். 8வது ஸ்லோகம். அரிமர்தன அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் பகவான் ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிடுறார். சத்ருக்களை மர்திக்கிறவனே அப்படின்னு. பிராக்டிஸால உனக்கு சுபமான வாசனை உண்டாகிறத உன்னோடு அபியாசம் அது நன்னா நடந்தது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுறார். திராகபியாசவசாத்யாதி யதா தே வாசனோதயம் ததாபியாசஸ்ய சாஃபல்யம் வித்தி த்வமரிமர்தனா. 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல பகவான் ஆஞ்சநேய சுவாமிய மருத்சுதா அப்படின்னு கூப்பிடுறார். காற்றோடு மகனே அப்படிங்கிற அர்த்தத்துல. சந்திக்தயாம் அபி ഡൗട്ട് ക്ലിയർ ആകാത്ത അവസ്ഥയില കൂടിയും ശുഭ അശുഭങ്ങൾ ഏതാക്കും அப்படின்னு கரெக்டா புரிஞ்சுக்காத்த சந்தர்ப்பத்தில கூடியும் சுபவாசனா விருத்தியில தோஷமில்லை அப்படின்னு பகவான் சொல்றார். சந்திக்தயாமபிப்ருஷம் சுபாமேவ சமாச்சரா சுபாயாம் வாசனா விருத்தௌ ந தோஷாய மருத்சுதா. வாசனா குணம்
விட்டு ஒழிய மாட்டேங்கிறது. நல்லதும் கெட்டதுமான வாசனா குணத்திலேருந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூடி இந்த சுப வாசனைகளை வளர்த்தி எடுக்கிறதுல தோஷமில்லை. ஒரு விஷயம் நல்லதாக்குமா கெட்டதாக்குமான்னு தெரிய மாட்டேங்கிறது. நல்லது எது அப்படிங்கிறது நமக்கு சிலதுல தெரியவும் செய்யறது. அப்படி இருக்கிறத அந்த டவுட்ஃபுல்லான விஷயத்தை விட்டுட்டு நமக்கு உறுதியான விஷயமா இருக்கிற நல்ல விஷயங்களை வளர்த்தி எடுக்கிறதுல தவறில்லை அப்படிங்கிறத பகவான் சொல்றார். சுப அசுப விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா அது குரு வழியா நமக்கு கண்டுபிடிச்சு நமக்கு நேர்வழியில கொண்டு போறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். 10வது ஸ்லோகம். வாசனாட்சய விஜ்ஞானம் வாசனாட்சய விஜ்ஞான மனோநாசா மகாமதே சமகாலம் சிராபியஸ்தா பவந்தி ஃபலதா மதா. மகாமதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆஞ்சநேயரை கூப்பிடுறார் பகவான் ஸ்ரீராமமூர்த்தி. வாசனைகளை இல்லாம பண்ணுறது, அதே மாதிரி விஞ்ஞானம் விஞ்ஞானம் ஜனனா ஞானம் ஜனனா வித்யை அறிவு. விஞ்ஞானம் ஜனனா ஒரு விஷயம் அத பிராக்டிக்கலாயிட்டு செய்யறது, എന്നിട്ട് தெரிஞ்சுக்கிறது. அது விஞ்ஞானம். அதே மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ணி சமபாவனையில நிப்பாட்டி வைக்கிற அவஸ்தை, மனசை ஓடி நடக்க அனுமதிக்காம இருக்கிற அவஸ்தை, இதெல்லாம் ரொம்ப காலம் பிராக்டிஸ் பண்ணினா மட்டும் நமக்கு வந்து சேர்ற விஷயங்களாக்கும். இந்த வாசனாட்சயம் விஞ்ஞானம் மனோநாசம் இதெல்லாம் எல்லாரும் சம்மதிக்கிற விஷயங்களும் ஆக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். 11வது ஸ்லோகம். த்ரய ஏவம் சமம் யாவன் ந அப்யஸ்தாஹ ச புனஹ புனஹ தாவன் ந பதசம்பிராப்திஹி பவதி அபி சமாசதைஹி. இந்த வாசனாத்ரயம் சாஸ்திர வாசனா, லோக வாசனா, தேக வாசனா, இப்படி 3 விதமாயிருக்கிற வாசனைகள் கண்டினியூஸ் ஆன பிராக்டிஸ் வழி மட்டும்தான் இல்லாம ஆகும். இந்த 3 வாசனைகளும்
ரொம்ப ரொம்ப பிரயத்னப்பட்டு துரத்தலை அப்படின்னாக்கா എത്ര 100 വർഷങ്ങൾ கடந்து போனாலும் அந்த கைவல்ய பதவி அப்படிங்கிறது கிடைக்காது. പന്ത്രണ്ടാவது ശ്ലോകം. ഏകശഃ നിഷേവ്യന്തെ യത് ഏതേ ചിരം അഭി അലം തത് ന സിദ്ധിം പ്രയച്ഛന്തി മന്ത്രാഃ സങ്കീർത്തിതാ ഇവ. இந்த 3 விதமான வாசனைகள், சாஸ்திர வாசனா, தேக வாசனா, லோக வாசனா, 3 விதமான வாசனைகளையாக்கும் வாசனாத்ரயம் அப்படின்னு சொல்லப்படுறது. இத தனித்தனியா ரொம்ப காலம் முயற்சி பண்ணினா அப்படியொன்னும் துரத்தி அடிக்கிறதுக்கு சாதிக்காது. ஹிருதயத்திலேந்து வந்து சங்கீர்த்தனம் பண்ணினாதான் அதனோடு ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஹிருதயஸ்பர்ஷமல்லாதக்கு பகவான நாமங்களால சங்கீர்த்தனம் பண்ணினா அது பகவான் ஸ்வீகரிக்க மாட்டார். அதே மாதிரி ஆக்கும் இது அப்படின்னு பகவான் சொல்றார், ஸ்ரீராமச்சந்திர சுவாமி சொல்றார். பகவானை ஸ்துதிக்கிற சங்கீர்த்தனம் எப்படியாக்குமோ ஹிருதயத்திலேந்து வரணும். ஹிருதயத்திலேந்து வராத்த, ஹிருதய ஸ்பர்ஷமல்லாத்த பகவல் நாமங்கள் ஹிருதயஸ்பர்ஷமில்லாத்த பகவல் மந்திரங்கள் எப்படியாக்குமோ அதனோடு சித்திய நமக்கு தராம இருக்கு. அதே மாதிரி ஆக்கும் இது. இந்த வாசனா திரயங்களை தனித்தனியா நிறைய காலம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம், காரியமில்லை. தனித்தனியா இதை ஒழிச்சு கட்டுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு காரியமில்லை, ஒரு சேர ஒழிச்சு கட்டுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதாக்கு பகவான் சொன்னது. 13வது ஸ்லோகம். த்ரிபிஹி ஏதைஹி சிர அப்யஸ்தைஹி அப்படின்னு சொல்ற ஸ்லோகம். வாசனாத்ரயங்களை நிறைய காலம் நீண்டு நிற்கிற அபியாசங்களால வேணும் இல்லாம பண்றதுக்கு. சக்தியான ஒரு ஃபோர்ஸ் காரணமாயிட்டு எப்படியாக்குமோ வீணையில எல்லாம் கம்பிகள் பொட்டி போறது, அதே மாதிரி நீண்ட காலமான அபியாசங்களால திருடமாயிருக்கிற ஹிருதய கிரந்திகள் கட்டாயம் உடைக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கு முயற்சி அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் அப்படின்னு பகவான் சொல்றார்.